என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. இருங்க, நீங்க அவங்க மேல கோவமா தானே இருக்கீங்க. அப்புறம் ஏன் ஒன்றும் இல்லைன்னு சும்மா சொல்றீங்க? இங்க உங்க கோவத்தையோ வருத்தத்தையோ வெளிப்படுத்தினா அவங்க உங்க மேல ரொம்ப கோவப்பட்டுருவாங்க, இல்ல உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க, இல்ல நீங்க ஏன் இவ்ளோ நெகட்டிவா இருக்கீங்கன்னு யோசிப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஓவர் ரியாக்ட் பண்ணுதேன்னு யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சைக்கலாஜிக்கலி நம் மூளை சங்கடமான கான்வர்சேஷன் உரையாடல்களை விட தற்காலிகமான அமைதியே பெரும்பாலும் தேர்ந்தெடுக்குமா. அதனாலதான் நாம உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு பதிலா அதை எப்படி முயற்சி செஞ்சு அடக்கி வைக்கலான்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணுவோமா. சரி, அப்படி பண்ணா என்ன ஆகும்? பிரச்சனை அப்படியே இருக்கும், காயம் அப்படியே இருக்கும், ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் கொஞ்சமா பிளவு ஏற்படும். ஆரோக்கியமான கான்வர்சேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படின்னா என்ன? அதுல பிரச்சனை பத்தி பேசவே கூடாதானா? அப்படி இல்லை. அது சங்கடத்தை மரியாதையுடன் வெளிப்படுத்துவது. நீங்க வெளிப்படுத்தாத அத்தனை உணர்வுகளையும் மத்தவங்க புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது. அடிக்கடி நம்ம ஒண்ணு சொல்லுவோம், உண்மையிலேயே மேல அக்கறை இருந்தா அவங்க கவனிச்சிருந்திருப்பாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க உணர்ந்திருப்பாங்க. இங்கதான் சிக்கலே. உண்மையிலேயே அவங்களுக்கு உங்க மேல அக்கறை இருந்தாலும் அவங்களால உங்களோட அத்தனை உணர்வுகளையும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே நம்ம மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாது. அமைதியா இருக்குது தற்காலிகமா வேணா பிரச்சனைகளை தவிர்க்கும், ஆனா நேர்மையான உரையாடல் மட்டுமே உறவுகளை பாதுகாக்கும். அடுத்த முறை நீங்க கோவமா இல்ல வருத்தமா இருக்கும்போது சண்டை போட தேவையில்லை, குற்றம் சாட்ட தேவையில்லை. உங்க உணர்வுகளை அவங்களுக்கு புரியும்படி மென்மையா வெளிப்படுத்துங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாத ஒன்றை அவங்களால சரி செய்ய முடியாது. என் மைண்ட்ல ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணவா? சொல்லிதான் பாருங்களேன், என்ன ஆகிற போது. நீங்க வேணும், உங்க ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா பொறுமையா கேட்பாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் grows through communication, not assumptions. Speak beyond words. Carpe diem.